வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக வடிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து அவரைக்காய் பொரிக்குழம்புமா, பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை சாதத்துலேயும் போட்டு பிடிச்சி சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரிக்குழம்பு பொரியல் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஜோராக செய்திருக்கிறோமா, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசம், அதுவும் ரொம்ப அருமையாக செய்திருக்கோமா, அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து சேப்பங்கிழங்கு வறுவல். இன்றைக்கும் மறுபடியும் புதுசாதமாக செய்கிறேன். சேப்பங்கிழங்கு வறுவல் ரோஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 4 துண்டு எடுத்துக்கலாம். இது செய்முறை வீடியோ ஒரு பாப்பா கேட்டிருந்தாங்க, அதை நான் போடுறேம்மா. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நல்லதாம்மா. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். தேவைப்பட்ட மாங்காய் ஊறுகாய் வீடியோ கூட ஒரு பிள்ளை கேட்டிருந்தா, ஆனால் அந்த மழையில் செய்ய முடியாதுமா. வெயில் வரட்டும், நான் செய்து காமிக்கிறேன். அடுத்து இன்றைய ஸ்பெஷல் சாமி படைக்க அன்னவர பிரசாதம், பெருமாள் கோயில் பிரசாதமாக இது. அன்னவர பிரசாதம் சொல்லிட்டு கோதுமை நோயில் செய்யறது. இதுவும் செய்முறை விளக்கம் எடுத்துருக்கிறேன், நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேம்மா. அவ்வளோதாம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். தூயமல்லி அரிசி சாதம், அவரைக்காய் பொரியல், மிளகு ரசம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.